இது வந்து மீடியா. இங்க நம்ம கீழே விழுந்தாலும் அது பெருசா எடுத்து போடுவானுங்க, நடந்தாலும் பெருசா எடுத்து போடுவாங்க, தும்புனாலும் துப்புனாலும் இங்க மட்டும் தான் அது பெரிய இஷ்யூவா அப்படியே வேர்ல்ட் லெவல்ல ஃபேமஸ் பண்ணி விட்டுறானுங்க. அவ்வளவுதான். இங்க அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாம இல்ல, இங்கேயும் எல்லா இடத்துலயும் இருக்கிறத விட இங்க கம்மியா தான் இருக்கு. இவங்க வந்து இந்த மாதிரி சீப்பான விஷயத்துக்கு பின்னாடி ஓடணும்னு அவசியம் இல்லை. தான் சாதிக்கணும்னு சொல்லிட்டு தான் இப்போ வர யங் டைரக்டர்ஸ் முக்கியமா வராங்களே தவிர, எப்படி சொல்றது, நம்மள வந்து அவங்க ஃபேமிலி மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. சாதிக்கணும்னு வரவங்க யாருமே இந்த மாதிரி சீப்பா பிஹேவ் பண்ண மாட்டாங்க. என்கிட்ட பழகுற ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ ஒரு 10 பேர் வச்சுக்கோங்க. 10ல 10 பேருமே உத்தமனாவும் யோகியமாவும் இருக்க மாட்டாங்க. அதுல 3 பேர் 4 பேர் வேற மாதிரி ஆளுங்களா தான் இருப்பாங்க. பட் என்கிட்ட பேசும்போது டீசெண்டா தான் பேசுறாங்க, நல்ல முறையில பேசுறாங்க. பிகாஸ் நான் நடந்துக்கிற விஷயம். நிஜமா சொல்லப்போனா ஒரு 3 மாசமா எனக்கு ஷூட் எதுவும் வரல. ஷூட் வரலன்றதை விட எனக்கு வந்து வழி இல்லாம நான் ஸ்கிப் பண்ணேன். சும்மா இருந்தாலும் நான் இருக்கிறேன். எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு தேவை. ஹஸ்பண்டை தாண்டி இருக்கிறவங்க இன்னும் அவன் கூட ஒய்ஃபா நடிக்குது, இவன் கூட ஒய்ஃபா நடிக்குது. ஒய்ஃபா நடிக்கதாங்க போயிருக்கேன், நான் ஒய்ஃபா ஆகல. அங்க வல்கராலாம் ஒண்ணுமே இருக்காது. ஆனா வந்து இது பின்னாடி பேசுறாங்க. ஆமா, ஒரு வாரமா அவனுக்கு பொண்டாட்டியே நடிச்சுட்டு வந்தா, இப்ப இங்க வந்துட்டா. இதெல்லாம் என் ஹஸ்பண்ட் கிட்டயே போய் சொல்லுவாங்க. நான் அவுட்டோர் போயிட்டா அவர்கிட்டயே போய் சொல்லுவாங்க. பெரிய வணக்கம். ஸோ இப்போ நம்ம யாரை மீட் பண்ணோம்னு பார்த்தீங்க அப்படின்னா கேங்கர்ஸ். அந்த கேங்கர்ஸ் நடிச்ச ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம் தீபா பாஸ்கர் மேம் தான் இன்னைக்கு நம்ம மீட் பண்றோம். மேம் வணக்கம் மேம், நல்லா இருக்கீங்களா? வணக்கம். இப்போ நான் பெண்கள் சார்ந்த ஒரு விஷயம் கேட்குறேன். இப்போ நீங்க தான் சொல்லியிருந்தீங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. இந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டே இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் வந்துட்டு தன்னுடைய பிள்ளைகள் வந்து நல்ல திறமைசாலி இருந்தாலும் இந்த சினிமா ஃபீல்டு அலோவ் பண்றதுக்கு விட மாட்டாங்க. இந்த ஒரு வார்த்தை மீது அவ்வளோ பெரிய ஒரு பயம் இருக்கு. உண்மையில இந்த பயத்துக்கான விஷயமா தான் நடக்குதா இந்த இண்டஸ்ட்ரியில? நீங்க கேக்குறதுனால சொல்றேன், இந்த ஒரு ஃபீல்டுல மட்டும்தான் இப்படி இருக்கா, வேற எந்த ஃபீல்ட்லயும் நடக்கலையா? எல்லா இடத்துலயும் இருக்கு அப்படின்ற எல்லா இடத்துலயும் இருக்கு. நார்மல் ஒரு மெடிக்கல் ஷாப், போலீஸ் ஸ்டேஷன், பெரிய பெரிய ஐடி ஆஃபீஸ், ஹாஸ்டல்ஸ், லேடிஸ் ஹாஸ்டல்ஸ், ஹாஸ்பிட்டல், எல்லா இடத்துலயும் இருக்கு. எங்கேயுமே இல்லைன்னா உங்களால சொல்ல முடியாது. இது வந்து மீடியா. இங்க நம்ம கீழே விழுந்தாலும் அது பெருசா எடுத்து போடுவானுங்க, நடந்தாலும் பெருசா எடுத்து போடுவாங்க, தும்புனாலும் துப்புனாலும் இங்க மட்டும் தான் அது பெரிய இஷ்யூவா அப்படியே வேர்ல்ட் லெவல்ல ஃபேமஸ் பண்ணி விட்டுறானுங்க. அவ்வளவுதான். இங்க அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாம இல்ல, இங்கேயும் எல்லா இடத்துலயும் இருக்கிறத விட இங்க கம்மியா தான் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு டீம் கிட்ட போய் நம்ம ஒர்க் பண்றாங்க, ஒரு ஃபீமேல் போய் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அந்த டீம் ஆக்சுவலா அந்த வெற்றியை நோக்கிய பயணத்திலேயே போகலையே, அவங்க ஒரு வேற ஒரு கேட்டகரியில இருக்காங்க அந்த மாதிரி. ஸோ அப்படி போறது வேஸ்ட் தானே? இல்ல, இப்போ வர்றது எல்லாமே டெபியூட் டைரக்டர்ஸ். ஓகேவா? இவங்க வந்து நம்மளுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்குமா, நம்ம ஏதாவது சாதிப்போமா, நம்ம ஃபேமிலியில இருக்கவங்க சுத்தி இருக்கவங்க எல்லாம் சினிமாவை நம்பி போறான், இவன் உருப்பிட மாட்டான்னு தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு படமாச்சும் நம்ம பேர் சொல்ற மாதிரி பண்ணிடலான்ட்டு தான் வராங்க. இவங்க வந்து இந்த மாதிரி சீப்பான விஷயத்துக்கு பின்னாடி ஓடணும்னு அவசியம் இல்லை. தான் சாதிக்கணும்னு சொல்லிட்டு தான் இப்போ வர யங் டைரக்டர்ஸ் முக்கியமா வராங்களே தவிர, இந்த மாதிரி கொஸ்டின் அவங்க கிட்ட போகவே போகாது. அவங்க கிட்ட எப்படி சொல்றது, நம்மள வந்து அவங்க ஃபேமிலி மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. சாதிக்கணும்னு வரவங்க யாருமே இந்த மாதிரி சீப்பா பிஹேவ் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்களுமே பாத்தீங்க அப்படின்னா பயங்கர போல்டாவே இருக்காங்க. இல்ல என்னால முடியாது, இதெல்லாம் நான் இப்படிலாம் வரணும், எனக்கு அவசியமே கிடையாதுன்ற அளவுக்கு சொல்லக்கூடிய பெண்கள் தைரியமாவும் இருக்காங்க. கண்டிப்பா. ஏன்னா இப்போ நான் மீடியால வந்து கிட்டத்தட்ட 14 இயர்ஸ் ஆக போகுது. 14 இயர்ஸ் ஆக போகுது. இந்த 14 இயர்ஸ்லயே வந்து பல லீடா எனக்கு கிடைச்ச திரைப்படங்கள் எல்லாம் இந்த ஒரு கொஸ்டினாலே எனக்கு தேவையில்ல, தேங்க்யூ சோ மச் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கிறது நிறைய படங்கள் இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ் வந்திருக்கா மேம்? எனக்கு நிறைய வந்துருக்கு. இந்த கேள்வி எல்லாம் உங்ககிட்ட கேட்கும்போது அது வந்து இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காதுங்களா? ஏங்க, நீங்க எல்லாமே வந்து ஒரு எப்படி சொல்றது, இது ஒரு ஷையா நீங்க வந்து ஃபீல் பண்ண வேணாம். அது கேக்குறாங்கல்ல, ஏன் இந்த மாதிரி கேக்குறாங்க, இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் தான் கேக்குறாங்க. என்கிட்ட பழகுற ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ ஒரு 10 பேர் வச்சுக்கோங்க. 10ல 10 பேருமே உத்தமனாவும் யோகியமாவும் இருக்க மாட்டாங்க. சரியா? அதுல 3 பேர் 4 பேர் வேற மாதிரி ஆளுங்களா தான் இருப்பாங்க. பாக்குறவங்க கூட எல்லாம் இருந்துகிட்டு வேற மாதிரி இருப்பாங்க. பட் என்கிட்ட பேசும்போது டீசெண்டா தான் பேசுறாங்க, நல்ல முறையில பேசுறாங்க. பிகாஸ் நான் நடந்துக்கிற விஷயத்துல இருக்கு. அவ்வளவுதான். அத மாதிரி என்கிட்ட வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டா வராது, கம்மியா தான் வரும். அந்த மாதிரி சப்போஸ் வந்தாலும் அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். சூப்பர். ஆக்சுவலா நீங்க ரொம்ப போல்டான நபர், எனக்கு நல்லாவே தெரியும். அது நம்ம ஹேண்டில் பண்ற விஷயத்துல நான் கத்துக்கிறேன் ஒவ்வொரு விஷயங்களும். சப்போஸ் என்னால இப்போ நிஜமா சொல்லப்போனா ஒரு 3 மாசமா எனக்கு ஷூட் எதுவும் வரல. ஓப்பனா சொல்லப்போனா ஷூட் வரல. ஷூட் வரலன்றதை விட எனக்கு வந்து வழி இல்லாம நான் ஸ்கிப் பண்ணேன். சும்மா இருந்தாலும் நான் இருக்கிறேன். எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு தேவையில்ல.
அவ்வளவுதான். இந்த போல்ட்னஸ் மத்தவங்க கிட்ட இருந்தா அவங்களும் நல்லா வருவாங்க. மேம் ஆக்சுவலா ஒரு பெண்ணுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்கு, நீங்க சொல்றீங்க இவ்வளோ டஃப். கண்டிப்பா அதையும் தாண்டி நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க, நீங்களும் வந்திருக்கீங்க. ஸோ உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல வந்துட்டு ஒரு ஆணுக்கு சினிமா துறையில் வரக்கூடிய நபருக்கு என்ன பிரச்சனை இருக்கும்? ஆணுக்கு சினிமா பெண்ணை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயம் தான் பிரச்சனையா வருது. ஓகே. ஆணுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கொஞ்சம் நல்லா வெல் செட்டில்டா இருக்கணும். இல்லாட்டி அவங்க கதையில வந்து பெரிய பவரா இருக்கணும். ஓகே மேம். மேம் இவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். பட் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் தான் இந்த ஃபீல்டுக்குள்ள வரீங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்களே சொல்லியிருந்தீங்க எனக்கு எந்த ஒரு நீங்க இதுவுமே எனக்கு இருக்காது. ரோடே கிராஸ் பண்ண தெரியாது. சத்தியமா ரோடு கூட கிராஸ் பண்ண தெரியாது. எப்படி அந்த இதுல இருந்து அப்படியே டோட்டலா ஒரு 3000 பேர் எதிர்கொள்ளாத ஒரு ப்ராப்ளத்தை கூட நீங்க ஒரு ஆளா வந்து குரல் கொடுக்குற அளவுக்கு இவ்வளவு தைரியம் எப்படி வந்துச்சு? ஹஸ்பண்ட் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஹஸ்பண்ட். ஹஸ்பண்ட் ம். அவரும் பெருசா படிக்கல, நானும் பெருசா படிக்கல. அவங்க வந்து சடனா எனக்கு 16 இயர்ஸ் இருக்கும்போதே ஏஜ் இருக்கும்போதே எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ அப்பவே வந்து என்ன சொன்னாருன்னா, எங்க வீட்ல பொண்ணு யாரும் இல்ல. நான் வந்து என் பொண்ணு மாரி நான் உன்ன பார்த்துக்கிறேன். நீ மேற்கொண்டு படிக்கணும்னு சொன்னா கூட நான் உன்ன படிக்க வைக்கிறேன். வாட் எவர் இட் இஸ் நான் வந்து உனக்கு என்கரேஜ் பண்றேன். ஸோ இந்த மாரி வந்து லீவ் போட்டுலாம் என்ன ஆடிஷன்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போயிருக்காங்க. அவரு 100% அட்டெண்டன்ஸ் குடுக்குறவரு. அவர் அவரோட அசிஸ்டன்ட்க்கே லீவ் கேட்டா குடுக்க மாட்டாரு. ஆனா அவரு லீவு போட்டு உங்களை லீவ் கூட்டிட்டு போட்டு ஒவ்வொரு கம்பெனியும் வந்து கூட்டிட்டு போவாங்க. எனக்கு நான் ஆடிஷன் முடிச்சுட்டு வெளிய வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ம். சப்போஸ் என்னாச்சுன்னு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். பரவால்ல வா, இன்னும் 3 கம்பெனி இருக்குல்ல. நம்ம ட்ரை பண்ணலாம். அப்படின்னு சொல்லி இந்த மோட்டிவேஷன் தான் இன்னும் வந்து என்ன எந்த ப்ராப்ளம் வந்தாலும் என்ன தைரியமா ஃபேஸ் பண்ண வைக்குது. சூப்பர். மேம் ஆக்சுவலா இந்த ஒரு விஷயம் உங்ககிட்ட எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரு ஹஸ்பண்டோட சப்போர்ட். ஏன்னா பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சினிமா துறையில வந்துட்டு பெண்களுக்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளமே இந்த ஃபேமிலி ப்ராப்ளமா தான் இருக்கும். ஸோ ஏன்னா சினிமா துறையில அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. பட் அதை தாண்டி இந்த சப்போர்ட் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு? நீங்க சொல்ற மாரி ஃபேமிலி இஷ்யூஸ் வந்துச்சு. ம். ஸோ ஃபேமிலி இஷ்யூஸ்னா ஹஸ்பண்ட் கேட்கல. ம். ஹஸ்பண்ட தாண்டி இருக்கிறவங்க, என்ன அவன் கூட ஒய்ஃபா நடிக்குது. இவன் கூட ஒய்ஃபா நடிக்குது. ஒய்ஃபா நடிக்க தாங்க போயிருக்கேன். நான் ஒய்ஃபா ஆகல. சரியா? நான் ஒய்ஃபா ஜஸ்ட் ஆக்டிங். இங்க ஆக்டிங்ல கூட ஒரு சீன் பண்ணும்போது நம்மளுக்கு முன்னாடி அங்க ஸ்கிரீனுக்கு பின்னாடி வந்து கிட்டத்தட்ட 50 பேர் இருப்பாங்க. ம். அங்க வல்கராலாம் ஒண்ணுமே இருக்காது. ஆனா வந்து இது பின்னாடி பேசுறாங்க. ஆமா, ஒரு வாரமா அவனுக்கு பொண்டாட்டியா நடிச்சுட்டு வந்தா, இப்ப இங்க வந்துட்டா. இதெல்லாம் என் ஹஸ்பண்ட் கிட்டயே போய் சொல்லுவாங்க. நான் அவுட்டோர் போயிட்டா அவர்கிட்டயே போய் சொல்லுவாங்க. அவர் ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. நான் தெரிஞ்சு தான் அனுப்புறேன். எனக்கு தெரியும் தீபாவ பத்தி. ம். சோ பரவால்ல. நான் பாத்துக்க எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அந்த ஒரு வார்த்தையில முடிச்சிருவாரு. சப்போஸ் எங்க ஃபேமிலி டீம்ல இருந்து யாராவது கால் பண்ணி இந்த மாரி பேசினா கூட ஒரே வார்த்தையில முடிச்சிருவாரு. சோ அவங்க வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கையும், கான்ஃபிடென்ட்டும் குடுக்குறாங்களோ, நம்ம தைரியமா எவ்வளவு தூரம் வேணாலும் போலாம். ஓகே. ஒரு சினிமா துறையில வர ஒரு பெண்ணுக்கு அந்த கணவனுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமா? கண்டிப்பா முக்கியம். ஒருவேளை அந்த சப்போர்ட் இல்லைன்னா என்ன ஆகும்? சப்போர்ட் இல்லன்னா அவங்களால அடுத்த படி கூட எடுத்து வைக்க முடியாது. ஒரு பெண்ணால. இந்த ஃபீல்டுன்னு கிடையாது. எந்த ஃபீல்டுலயுமே சரி. ஒரு பெண் வீட்ட விட்டு வெளிய வராங்கன்னா, அவங்களோட பெயின்ஸ்லயும், அவங்க போயிட்டு வர டிராவல், அங்க எவ்ளோ பிரஷர்ஸ் இருக்கும். இது எல்லாமே அந்த ஹஸ்பண்ட் வந்து டிசர்வ் பண்ணணும். ம். நான் மட்டும் தான் வேலைக்கு போறேன். அவ வேலைக்கு போல, வீட்ல தான் இருக்கிறா அப்டின்லாம் கிடையாது. வீட்ல இருக்க லேடீஸ் வந்து வீட்டையும் பார்த்துப்பாங்க, வெளிய போயும் வொர்க் பண்ணுவாங்க. இந்த பிரஷர்ஸ் எல்லாம் அந்த ஹஸ்பண்ட் வந்து உண்மையிலேயே ஃபீல் பண்ணாங்கன்னா, இன்னும் எவ்ளோ கடினமான உழைப்புகளையும் ஃபேஸ் பண்ணிட்டு அந்த கேர்ள்ஸால வர முடியும். என்ன விட அவ சம்பளம் அதிகமா வாங்குறா. ஃபர்ஸ்ட் ஈகோ அங்க தான் வருது. ம். யாரா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஈகோ அங்க தான். ஹஸ்பண்ட் 20,000 வாங்குறா, வாங்குறாங்கன்னா, ஒய்ஃப் 25,000 22,000 வச்சுக்கோங்களேன். 2,000 அதிகமாகுனா அங்க இருந்து ஆரம்பிக்கும் ஈகோ. அவங்க பெரிய வொர்க்ல இருக்காங்க, இவங்க சின்ன வொர்க்ல இருக்காங்க. இது எல்லாமே இத வந்து 2 பேரும் சேர்ந்து குடும்பத்துக்காக தான் உழைக்கிறோம். நம்ம பசங்க நல்லா இருக்கணும்னு தான் உழைக்கிறோம். அப்படின்ற விஷயம் வந்து டிசர்வ் பண்ணிட்டாங்கன்னா, இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நிஜமாவே வராது. நாங்க 2 பேர், நானும் சரி, ஹஸ்பண்டும் சரி. நான் அவரு இதுவரைக்கும் என்ன வாடி போடின்னு ஒரு வாட்டி கூப்பிடல. நான் எப்பவுமே பாஸ்ன்னு தான் சொல்லுவேன். நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். நல்லா அரட்டை அடிப்போம். லாங் டிரைவ் போவோம். ஊர் சுத்துவோம். எந்த படம் வந்தாலும் ஃப்ரண்ட் ரோல உட்காருவோம். ஃப்ரண்ட் ரோல உட்காந்து நல்லா கத்திக்கிட்டு, விசில் அடிச்சுட்டு அப்படிதான் இருப்போம். ஸோ எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிதான் இருக்கும் அதிகமா. ஓகே மேம். தப்பா எடுத்துக்காதீங்க. சொல்லுங்க. லைட்டா பொறாமையா இருக்கு. நிஜமாப்பா. ம். நிஜமா நான் வந்து அதிகமா வந்து ரீல்ஸ் எல்லாம் போடுவேன். எந்த ரீல்ஸுமே அது அவரெல்லாம் வரமாட்டாங்க. நல்லா ஜாலியா சுத்துவோம். ஃபோட்டோஸ் எடுப்போம், செல்ஃபி எடுப்போம். கார்ல, பஸ்ல போறத விட 2 வீலர்ல சும்மா ஒரு லாங் டிரைவ் ம். போயிட்டு வருவோமே அப்படின்ட்டு. அப்புறம் நின்னுட்டு அங்க வயல்ல எல்லாமே பார்த்துட்டு செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிட்டு சும்மா அரட்டை அடிச்சுட்டு வந்துருவோம். பாட்ட போட்டு அரட்டை அடிச்சிருப்போம். காலையில வீட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர போட்டு ஃபுல் சவுண்ட்ல பாட்டு. வைப் டான்ஸ். ஆமா. நம்ம இந்த லோக்கல் லவ் சாங்ஸ்லாம் இல்ல.
எடுத்தவொடனே வேற மாதிரி தான் அப்படியே கிழிக்கிற சொந்தம். டப்பா இப்ப வந்து மட்டும் ₹1 தரேன். ஆக்சுவலா நீங்க சொல்லும்போது நான் இமேஜின் பண்ணி பாக்குறேன். காலைல மார்னிங் ஒரு 6:00 வந்துட்டு ஒரு நல்ல வைப் சாங் போட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் ஒரு டான்ஸோட அந்த நாள ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அண்டர்ஸ்டாண்டிங், அந்த லவ், அந்த நாள் எப்படி போகணும்? ஃபேமிலி மாரியே இருக்காது. 4 பேருமே முப்பெரும் தேவர்கள் மாரி. வீட்ல நான் மட்டும் தான் ரொம்ப செல்லம். நெறைய பேருக்கு வந்து என்ன ஒரு விஷயம் இருக்கும்னா, ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு 30 வயச தாண்டிட்டாங்க அப்படின்னா, அந்த சினிமா துறையில பெரிய பெரிய விஷயம்லாம் கிடைக்காது அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. சோ அது எந்த அளவுக்கு உண்மை? நான் 35 ஏஜ் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் 35 பார்த்தா சொல்லிட்டேன். தெரியலீங்களே. தெரியலையா? நான் 27, 28 அப்படித்தான் நான் நினைச்சேன். நான் 30 எனக்கு ஏஜ் சொல்றதோ எதுவும் இல்ல. எனக்கு 35. என்னோட பெரிய பையன் வந்து +2 முடிச்சுட்டான். காலேஜ் போக போறான். சின்ன பையன் வந்து +2 இப்ப போயிட்டான். உங்களுக்கு பையன் இருக்கான்றது நம்ப முடியல. இல்ல +2 முடிச்சிட்டான்றீங்க நீங்க. ம். எனக்கு ஏஜ் ஒரு விஷயம் இல்ல. நம்ம மனசு தான். கண்டிப்பா மேம். கண்டிப்பா. உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப நெறைய விஷயங்கள் நீங்க சொன்னீங்க. உங்களுடைய நெறைய கருத்துக்கள நீங்க சொன்னீங்க. அதுல நெறைய விஷயங்கள் எனக்கே ஒரு புது விதமா இருந்துச்சு. உங்ககிட்ட நெறைய நான் கத்துக்கிற மாரி இருக்கு. தேங்க் யூ சோ மச். மிக்க நன்றி. தேங்க் யூ மேம். தேங்க் யூ. தேங்க் யூ.